பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த ஓய்வு நாள் காலை வேளையிலும் சற்று நேர தியானத்திற்காக ஒரு வேத பகுதியை வாசிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 18வது வசனம். மேய்ப்பராலே தங்களுக்கு சொல்லப்பட்டதை கேட்ட யாவரும் அவைகளை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். ஆமென். இது கர்த்தராலே ஆயிற்று, நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாயிருக்கிறது என்று 118ஆம் சங்கீதத்திலே நாம் வாசிக்கிறபடியே அநேகர் ஆச்சரியப்படத்தக்கதாக மேய்ப்பராலே தங்களுக்கு சில காரியங்கள் சொல்லப்பட்டது. மேய்ப்பருக்கு கர்த்தருடைய தூதன் வெளிப்பட்டார். இந்த மேய்ப்பருக்கு அவன் கர்த்தருடைய பரம சேனையின் திரள் தூதனோடு கூட தோன்றினது. இந்த மேய்ப்பர் எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி குறித்து கேள்விப்பட்டார்கள். அவர்களுக்கு கர்த்தருடைய மகிமை வெளிப்பட்டது. அவர்கள் முதலாவது ஓடி வந்து மரியாளையும் யோசேப்பையும் முன்னணியிலே கிடத்தியிருக்கிற பிள்ளையாக இயேசுவையும் கண்டார்கள். இந்த நாட்களிலே நம்மை குறித்து அநேகர் ஆச்சரியப்படுமாக கர்த்தருடைய மகிமை நம்முடைய வாழ்க்கையிலே வெளிப்படும். கர்த்தராலே சில நற்செய்திகள் நம்முடைய செவிகள் கேட்க கர்த்தர் உதவி செய்வார். அவன் கர்த்தருடைய மகிமை நம்மையில விளங்கும். ஆனால் இது எப்படி நடந்தது? இது ஏன் இந்த மேய்ப்பர்களுக்கு மட்டும் இது சம்பவித்தது? லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்திலே வாசிக்கிறோம். அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். இயேசு கிறிஸ்து இரட்சகராக பிறந்த அந்த ராத்திரியிலே எல்லா ஜனங்களும் தூங்கி கொண்டிருக்கும் போது, எல்லாரும் படுத்து நித்திரையாக இருக்கும்போது ஒரு கூட்டம் ஜனங்கள் இந்த மேய்ப்பர்கள் மட்டும் வயல்வெளியிலே தங்கியிருக்கிறார்கள். மட்டுமல்ல, அவர்கள் ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் விழித்திருந்தார்கள். அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் மட்டும்தான் அந்த ராத்திரி வேளையிலே எழும்பி இருந்தார்கள். தங்கள் வேலைகளை அப்போதும் செய்து கொண்டிருந்தார்கள். 9வது வசனத்திலே அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றார். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். ஏன் இந்த மேய்ப்பர்கள் பயந்தார்கள்? அவர்கள் டெய்லி செய்கிறது போலதான் எழுந்திருந்து ராத்திரியிலே மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் ஒருபோது நினைக்கவில்லை இப்படி அவர்கள் கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்திலே வருவார் என்றும் கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசிக்கும் என்றும் அவர்கள் நினைத்து கூட பார்க்கவில்லை. ஆதலால் அவர்கள் இதுவரைக்கும் பார்க்காத கர்த்தருடைய தூதனை அவர்கள் பார்த்தபோது, கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசிக்கிறதை அவர்கள் கண்ட போது, அனுபவித்த போது அவர்கள் பயப்பட்டார்கள். அப்போதுதான் தேவதூதன் அவர்களோடு பேசுகிறார். பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இந்த நாட்களிலே கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு பேசுகிறார். ஹல்லேலூயா. நாம் ஹல்லேலூயா மற்றவர்களிடத்திலிருந்து வேறுபட்டவர்களாக நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே விழித்திருந்து நாம் ஜெபம் பண்ணுவீர்கள் என்றார். ஹல்லேலூயா. தெய்வ சமூகத்தில் மற்றவர்களை போல அல்ல. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தேவனோடு கூட உருவாடுகிற அனுபவத்தில் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஸ்தோத்திரம் நாம் ஒரு செப்பரேஷன் நமக்கு இருக்குமே. ஆனால் கர்த்தருடைய மகிமை நமக்கு வெளிப்படும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய தூதன் நம் பக்கத்தில் வருவார். ஹல்லேலூயா. எல்லா ஜனத்திற்கும் அநேகருக்கு பிரயோஜனம் உண்டாக்குகிற நற்செய்தியை நம்முடைய காதுகளிலே கர்த்தர் கேட்க செய்வார். மட்டுமல்ல, அவர்களுக்கு ஒரு அடையாளத்தை காண்பிக்கிறார். 12ஆம் வசனத்திலே பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியில் கிடை
வெளிப்படுத்தியிருக்க காண்பீர்கள், இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றார். ஹல்லேலூயா. யாருக்கு அந்த அடையாளம் வெளிப்பட்டது? ஆமென். பயக்கிறவர்கள் கண்டு வெட்கப்படும்படி நன்மைக்காக ஒரு அடையாளத்தை எனக்கு காண்பித்தருளும் என்று சங்கீதக்காரனாகிய தாவீது 86ஆம் சங்கீதம் கடைசி வசனத்தில் ஜெபிக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு ஏக்கத்தோடு ஒரு வாரத்தோடு ஆமென் ஸ்தோத்திரம் காணப்பட்ட அந்த தாவீது அப்படி ஜெபித்தார். அப்படியே தான் இவர்களோ ஆமென் ராத்திரியிலே எழுந்திருந்து வந்தே காத்து கொண்டிருந்தார்கள். தேவனுடைய தூதன் அவர்களுக்கு வெளிப்பட்டு ஆமென், இன்று கர்த்தராக இயேசு கிறிஸ்து இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார், உங்களுக்கு அதுதான் அடையாளம், நீங்கள் போய் காண்பீர்கள் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. மட்டுமல்ல 13ஆம் வசனத்திலே அந்த க்ஷணமே பரமசேனையின் திரளும் அந்த தூதனுடனே தோன்றிற்று. ஹல்லேலூயா. பரமசேனை, பரலோக சேனை அங்கே தூதனோடு கூட வெளிப்படுகிறது. அவர்களும் சொல்லுகிறார்கள், உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியம் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். அதையும் இந்த மெய்ப்பர்களுக்கு கண்ணார காண கர்த்தர் உதவி செய்தார். ஹல்லேலூயா. அப்படியே தேவ தூதர்கள் போன பின்பு தேவதூதனும் அந்த பரம சேனையும் தூத சேனையும் அவர்களை விட்டு எடுப்பட்ட பின்பு பரலோகத்துக்கு போன பின்பு மெய்ப்பர்கள் ஒருவர் நோக்கி நாம் போய் ஆமென் ஸ்தோத்திரம் இந்த காரியத்தை பார்ப்போம் வாருங்கள் என்று சொன்னார். ஆமென். ஹல்லேலூயா. ஒரு புதிய காரியம் அவர்கள் கண்முன்பாக வெளிப்படுகிறது. ஒரு புதிய காரியத்தை அவர்கள் பார்க்க போகிறார்கள். அப்படி அவர்கள் போய் யோசேப்பையும் மரியாளையும் பிள்ளையாக இயேசுவை கண்டார்கள். தங்களுக்கு சொல்லப்பட்டதே ஆமென் இந்த மெய்ப்பர்கள் எல்லாரிடமும் சொன்னார்கள். அதை கேட்ட யாவரும் ஆச்சரியப்பட்டார்கள். இந்த நாட்களிலே அவன் மெய்ப்பர்கள் என்று சொல்லும்போது அவர்கள் அவன் ஒரு கூட்ட ஜனங்கள். ஹல்லேலூயா. எப்போதும் அவன் காலையிலையும் மாலையிலையும் ஒரு போல ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறவர்கள். ஒரு தனிமைப்படுகிற ஒரு அனுபவங்கள். எல்லாரும் வீடுகளிலே தங்கியிருக்கும் போது அவர்கள் வயல்வெளியிலே தான் தங்குவார்கள், ஆடுகளோடு கூட இருக்கிறார்கள். ஸ்தோத்திரம். ஆனால் இந்த நாளில் கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு பேசுகிறார். இந்த நாட்களிலே நாமும் இது போல ஆமென் ஸ்தோத்திரம் விசேஷப்பட்ட அனுபவத்தில் வித்தியாசமாக நாமும் கர்த்தரை சேவிப்போம் என்றார், தேவனிடத்தில் அன்பு கூறுவோம் என்றார், அவரிடத்தில் நாம் ஜெபிப்போம் என்றார், அவரோடு கூட ஒரு ஐக்கியத்தில் நாம் காணப்படுவோம் என்றார், நிச்சயமாகவே கர்த்தருடைய தூதன் நமக்கு முன்பாக வெளிப்படுவார். ஆவியானவர் நம்மை பலப்படுத்துவார். கர்த்தருடைய மகிமை நம்மை சுற்றிலும் பிரகாசிக்கும். கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும். மாம்சமான யாவரும் அதை காண்பார்கள் என்று வேத வசனம் சொல்லுகிறபடி நமக்கு கர்த்தருடைய மகிமை வெளிப்படும். ஹல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். நற்செய்தியை கேட்க கர்த்தர் உதவி செய்வார். இதுவரையும் காணாத புதிய காரியத்தை பார்க்க கர்த்தர் உதவி செய்வார். ஹல்லேலூயா. அநேகர் ஆச்சரியப்படும் அளவிற்கு தேவனுடைய வெளிப்படுத்துதல் அவருடைய மகிமை நம்முடைய வாழ்க்கையிலே விளங்கும்படி கர்த்தர் கிருபை செய்வாராக. அதற்காக நம்மையும் தெய்வ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து விழித்திருந்து ஜெபிப்போமாக. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். இயேசுப்பா ஸ்தோத்திரம். எங்கள் அளவில்லாமல் இயேசுவை வழிநடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான் இந்த ஓய்வு நாளிலேயும் நேரங்களுக்கு இந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். இந்த நாட்களிலே கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் அப்பா, உங்களுடைய வார்த்தைகள் உங்களுடைய சத்தங்கள் அப்பா நாங்கள் கேட்க உங்களுடைய மகிமை எங்கள் வாழ்க்கையில் வெளிப்பட ஆண்டவரே பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் பரலோக சேனையை கர்த்தாவை பார்க்கிற ஒரு அனுபவம், ஆமென் தேவனுடைய மகிமையை பார்க்கிற ஒரு அனுபவம், இதுவரை காண்டிராத புதிய காரியங்களை காண, இதுவரை கேட்டிராத நற்செய்திகளை கேட்க அப்பா ஸ்தோத்திரம் பூமிக்குரியவைகளை அல்ல பரலோகத்துக்குரியவைகளை நாட அப்பா எங்களை உதவி செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். ஆச்சரியப்படும் அளவிற்கு பெரிய காரியங்களை செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேளும் நல்ல பிதாவே. ஆமென். May God bless you all. Amen.